அடுத்த 50 நாளுக்கு தமிழ்நாட்டுல பல கொலை பல மரணம் நடக்க போது தமிழ்நாட்டு மக்கள் சாக போறாங்க. இதுதான் உண்மை, இதான் நடக்க போகுது. முடிஞ்சவரை இந்த வீடியோ முடிஞ்சவரை தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்க. ஏன்னா நிறைய வேலை செய்ய போறோம். அது சிலதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல போறேன். அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா இந்த திமுக காரன் திருட்டு ஸ்டாலின் வந்து 5000 காசு கொடுத்தாங்க உங்களுக்கு. அந்த காசை வாங்கி நீங்க என்ன சொன்னீங்க? இல்ல இது என்ன காசு தரா, நான் வந்து ஓட்டை பிடிச்சாலுக்கு போடுவேன்னு சொன்னீங்க. சரி ஓகே, அவன் பார்த்து சும்மா இருப்பானா? ஓட்டு போட அவன் காசு இருந்தா நீங்க அவன் காசை வாங்கிட்டு மத்தவங்க ஓடி சொன்னா சும்மா வருவானா? திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து நேத்து பாத்தீங்கன்னு சொன்னா 2 பேரை வெட்டி கொண்டிருக்கானுங்க. இனம் தெரியாத ஆக்கள். 6 பேருக்கு மேற்பட்ட ஆக்கள் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பட்டிருக்காங்க. நான் கேட்கிறேன், இப்ப இந்த போலீஸ்ல வந்து விசாரிச்சுப்பான் இல்லையா? போலீஸ் வந்து விசாரிச்சுப்பான், கண்டுபிடிச்சிக்க மாட்டானே. நியூஸ்காரன் வந்து விசாரிச்சுப்பான், கண்டுபிடிச்சிக்க சொல்லிக்க மாட்டானே, அதை காட்ட மாட்டானே, பெருசா பேச மாட்டானே. ஏன்னா வந்துட்டு எல்லாம் அவன் கொத்தடிமையா வேலை செய்யறானே. அதை தாண்டி இந்த சுப்பிரமணி ஒரு பண்ணாட பரதேசி திரு சொட்டமண்டை உனக்கு கேக்குறேன், நீ என்ன சொல்லிருக்கான் வந்துட்டு போதை எப்பறம் ஒழிச்சிட்டியா, கஞ்சா முழுக்க ஃபுல்லா ஒழிச்சிட்டியா? அப்ப எப்பரா நடக்குது? உங்க ஹாஸ்பிடல்ல எப்பரா வச்சு வளர்க்குறீங்க, கஞ்சா செடி வளர்க்குறீங்க? பைத்தியக்காரா பண்ணாட, உங்க ஹாஸ்பிடலுக்குள்ளே வந்துட்டு தண்ணி அடிக்கிறாங்கடா. டே இது கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ல வேற என்னமா? நான் கேக்குறேன் பண்ணாட. அதை தாண்டி பாத்தீங்கன்னு சொன்னா தற்கொலை ஸ்டாலின் ஒரு கேள்வி கேட்க இருக்கு. அதாவது என்ன சொன்னா வந்துட்டு 10 லட்சம் கோடியாம கடை அவன் கடை 10 லட்சம் கோடியா மக்களே. நான் கேட்கிறேன் தற்கொலை ஸ்டாலின், ஏன்டா டே 10 லட்சம் கோடி கடனை வாங்கி தமிழ்நாட்டு மக்கள் என்ன செஞ்சீங்க? என்னத்தர மாத்த கிழிச்சிங்க? 10 லட்சம் கோடிடா. டேய் 10 லட்சம் கோடி எவ்வளவு பெரிய காசுடா. தமிழ்நாட்டு மக்கள் உங்க தலைக்கு மேல ஒவ்வொருத்தருக்கும் 1.5 லட்சம் கடன் இருக்கு. நீ இவ்வளவு கடனை வாங்கி வச்சிருக்கிய, மத்த கவர்மெண்ட் சாவணுமா வந்து? என்னடே இப்படித்தான் ஸ்ரீலங்கால வந்துட்டு பண்ணாங்க. ஏற்கனவே மஹிந்த காலத்துல வந்துட்டு இந்த மாதிரி கடனை வாங்கி வச்சு இப்ப ஏகேடி அவர் வந்துட்டு செஞ்சுட்டு போறா அப்படி. சரியா? சோ அந்த மாதிரி நீங்க செய்ய போறீங்களா? இதான் நடக்குது. தமிழ்நாட்டு மக்கள் நல்லா சொல்லிக்கணும், கேட்டுக்காங்க. இன்னொரு பக்கம் இன்னொரு வேலை பண்ணிருக்காங்க. அதாவது 600க்கு மேற்பட்ட இன்ஸ்டா ஐடி திறந்து இந்த தற்கொலை இந்த உதயநிதி பரதேசி, அந்த பரதேசி மூளை அறிவுலாம் வேலை செய்யறானுங்க. 600க்கு மேல ஐடி கிரியேட் பண்ணி தாவைக்க சப்போர்ட்டர் மாதிரி பேச போறாங்களாம். பார்த்து பத்திரமா இருங்க, அந்த ஐடி வரும். சப்போர்ட்டர் மாதிரி பேசுவானுங்க, கேவலமா செய்வானுங்க வேலை. அது செய்யாத உள்ளா வேலையும் பண்ணுவேன். அந்த உதயநிதியை தற்கொலை பைய மூளை இல்லாத பரதேசியாம. அதை தாண்டி வந்துட்டு நீங்க மக்கள் கொஞ்சம் தெளிவா இருங்க. பல சம்பவம் பண்ண காத்துட்டு இருக்கானுங்க. அடுத்தது வந்து ஜூலியோட கதை கேள்விப்பட்டேன். அந்த ஜூலி அந்த பண்ணாட பாத்தீங்கன்னு சொன்னா, நான் பெண்களுக்கு மரியாதை கொடுக்குறேன், என்ன மன்னிச்சுக்கோங்க, நான் தப்பா பேச மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு மனித உறுப்பை திருடி வித்து வாழ்றவளுக்கு எனக்கு மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா ஒரு ஹியூமன் இல்லையா? அது ஹியூமன் டிராஃபிக். இப்ப என்ன ஆளு ஏற்கனவே வந்துட்டு இப்ப வந்துட்டு லைக் திருட்டு கிட்னி திருட்டுல சம்பந்தமான சேர்ந்து பண்றாங்கப்பா. ஒன்னெல்லாம் செருப்ப கழட்டி அடிக்க வேண்டிய ஒண்ணு செருப்ப கழட்டிக்கணும். மக்கள் பாவண்டாப்பா, இவ்வளவு தூக்கி பண்ணீங்களா? தமிழ்நாட்டு மக்கள் என்ன சொல்லிக் கொள்றேன், திருப்பி நீங்க செலக்ட் பண்ணீங்க, உங்க சோழிக்கு குட் பை தான். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். சேஃப்டியா பத்திரமா இருங்க, உயிரிடுங்க. பக்கத்தோடு சைட்டோடு முன்னோடு பின்னோடு எல்லா வீடும் கொஞ்சம் பாத்துருங்க. அவன்தான் சொல்லிக் கொள்வேன். பார்த்து